பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை ஆராதனை வேலைக்காக நன்றி. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆராதனை ஆன்லைனில் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆராதனை வேலை பாடலையும் செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த வேலை வெடியாடி இருக்காடி வேலையை கர்த்தர் ஆசீர்வதியார் மறைத்து நீ புதிய கிருபராங்களை கொடுத்து உடைய நாமம் மற்ற மகிமைப்பட ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த ஆராதனையில் ஆலையில் பார்த்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். தொடர்ந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். அடியான மறுத்து கர்த்தர் வெளிப்படட்டும். இப்பொழுதும் இந்த செய்தி கேட்பதற்கு முன்னதாக இந்த பாடலை சேர்ந்து என்னோட பாடல் எல்லோரும் பழைய பாடல் ஒருமித்து நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே. துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனிலே நம்மை ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றி ஆள் உள்ளமே மிக பொங்கிடுதேனா. அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். நடந்த நாட்களில் கண்பாணி போம் கருத்துடன் நம்மை காத்தாரி. கடந்த நாட்களில் கண்மணி போம் கருத்துடன் நம்மை காத்தாரி. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்மை ஆளுள்ளமே மிக பொங்கிடுதேனா. அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதேனா. அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். இவன் நாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடு இருப்பார். இவன் நாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடு இருப்பார். பூதையிலும் தம் வருகையிலும் புகலிடம் ஆனால் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதேனா. அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் விரைந்து நீரும் இட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே,
ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நான் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமது. துதிகளின் மத்தியில் வாசல் செய்யும் தூயனே நம்மை ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றி யாழுள்ளமே மிக பொங்கிடுமே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அதிக தேவன் மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்தபடி வார்த்தையை அடியான மறுத்து பேசும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். சங்கீதம் 101:2 கர்த்தரை எப்படி நாம் ஆராதிக்க வேண்டுங்கிற தலைப்பில் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த வாரத்தில் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆனந்த சத்தத்தோடு இதிலேயே பயத்துடன் நடுக்கத்துடன் களி கூறுங்கள் இருக்கு. பயத்துடன் சேவித்து நடுக்கத்துடன் களி கூறுங்கள். இன்றைக்கி எல்லாருக்கும் பிள்ளைகளுக்கு தெய்வ பயத்தோடு ஆராதிக்கிற ஒரு நிலை குறைந்து விட்டது. இன்னைக்கு கர்த்தரை எப்படி சேவிப்பது ஆராதிப்பது என்று ஒரு ஒழுங்கான ஒரு தேவ சமூகத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியான நடத்துதல் இருக்குது. சங்கீதம் 2:8 சங்கீதம் 101:2 வாசிப்போம். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோட சந்நிதி முன் ஒரு வெற்றியை கொண்டாடுங்க. இடி முழக்கத்தோடு ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிப்போடு எக்கால துணியோடு இயேசுவை அவரை ஆராதிக்க வேண்டிய ஒரு முறை. வானமும் பூமியும் கொள்ளாதவர், வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதைப்படி என்று சொன்னவர், அப்பேற்பட்ட வல்ல தேவனை பெரியவரை நாம் எப்படிப்பட்ட ஒரு ஆராதனை செய்யணும், அதுதான் முக்கியம். அந்த 2:8 வசிப்பான். பயத்துடன் கர்த்தரை சேவித்து பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பயத்துடன் கர்த்தரை சேவித்து ஆபிரகாம் தன் ஒரே மகனாகிய ஈசாக்கை தேவனுக்கென்று அர்ப்பணித்த பொழுது நேசித்த அந்த குமாரனை ஒப்பு கொடுத்து சர்வாங்க தகனப்படியாக அர்ப்பணிப்பதற்கு தன் மகனை ஆயத்தப்படுத்தினானே, தேவனுக்காக ஒப்பு கொடுத்தானே, அந்த பாவனையான செயல், அந்த உண்மையான செயல் தான் உண்மையான தேவனுக்கு பயப்படுற பயம். நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணித்து ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துவிட்டால் நம்ம உலக மற்ற காரியங்கள் நம்ம சிந்தனைகளுக்கு வரக்கூடாது. அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு தெய்வ பயத்தோடு ஆபிரகாமே பிள்ளையாண்டன் மேல் கை போடாது என்று சொல்லும் வரைக்கும் அவர் தீவிரமாக செயல்பட்டார். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. அப்பொழுது தான் ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது உன்னை பற்றி நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு பயப்படுகிறவன் என்று. தன் ஒரே மகனான நேசிக்கிற ஈசாக்கை தேவனுக்கு கொடுக்கிற அந்த ஒரு துடிகரம், அந்த தைரியம் என்னைக்கு ஆபிரகாமுக்கு வந்ததோ, அவன் தேவனை பயத்துடன் அந்த பலிபீடத்தில் கர்த்தரை ஆராதித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆராதனை தன் மகனை நேசிக்கிற வயது சென்ற காலத்தில் 100வது வயதில் பெற்ற செல்ல பிள்ளை கர்த்தருக்கு காத்திருந்து பெற்றிருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த நேசகுமாரன், அந்த பிள்ளையவே தேவனுக்காக அர்ப்பணிக்கிற ஒரு துணிவு வந்ததே, அதுதான் உண்மையான ஆராதனை. சாத்ராக்கு மேசக்கு ஆபேத்நேகவும் அக்கினியில் போட என்று அறிந்திருந்தும் அந்த ஆராதனைக்கு ஆயத்தமாக இருந்தாங்க. சிங்கக்கபியில் போட தெரிஞ்சிருந்தும் அந்த ஆராதனையில் வீரனாக இருந்தார் தானியேல். இவங்க எல்லாரும் அந்த ஆராதனை அவங்களை அடுத்த நிலைக்கு ஒரு மகிமைக்கு நேர கொண்டு போய் தேசத்தில் உயர்த்தினது. இந்த நிலை என்றைக்கு சபைக்குள்ள வருகிறதோ, சபை இப்படி இருக்காது, அடுத்த நிலையில் உயர்த்தப்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தரை ஆராதிப்போம். அப்போது சிறைச்சாலையும் நமக்கு சிம்மாசனமாக மாறிடும்.
சிங்க கெபியும் நமக்கு ஒரு சிங்காசனமாக மாறிடும். தேவன் கிருபையின் சிங்காசனமாக மாறிடும். அந்த அக்கினி சூளையும் கூட தேவனுடைய பிரசன்னமாய் மாறிடும். நம்மளை அக்கினி ஜுவாலையாக மாற்றிடும். அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை இன்றைக்கு எப்படி செய்யணும்னா, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. அந்த மகிழ்ச்சி இருக்கணும். எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆபகுக்கு சொன்னது போல, எல்லாமே அத்திமர தொழில் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தையிலே முதலற்று போனாலும், ஒளிவமரம் பலன் கொடாமல் போனாலும், கிடையில மந்தையில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்து தேவனுக்குள்ள களி கூறுவேங்கிறாரு. இதெல்லாம் எல்லாமே இருந்தாலும் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்றைக்கு இந்த உண்மைக்குரிய நன்மைகள் எனக்கு கிடைக்கிறதுனால தான் எனக்கு சந்தோஷம் கிடையாது. என் தேவன் என்னோடு இருக்கிறதே அந்த மகிழ்ச்சி. அதை ஓரம் கட்டிட்டார். அந்த கொடுக்கிற தானியமும் திராட்சரசும் பெருகியிருந்த காலத்தில் பார்க்கலாம். இந்த உண்மைக்குரிய வாழ்க்கை என்னோடு இருந்தால் தானே அந்த சந்தோஷம். இல்லை, அது இல்லாமலே தேவன் இதெல்லாம் தருகிற தேவன் நம்மோடு இருந்தாலே போதும். அதெல்லாம் இல்லாமல் போனாலும் கொடாமல் போனாலும் இதெல்லாம் சொல்கிறார். இதெல்லாம் இல்லாட்டாலும் அதுதான் அந்த அனுபவம். இந்த ஆராதனைக்கு வரும்போது நம்ம எது இல்லை இன்றைக்கி ஒன்றுங்க அந்த எண்ணம் மேலோங்கி இருந்தால் நம்ம ஆண்டவரை துதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது. அதனால் இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஆராதனைக்குள்ளே வாங்க. தேவனை ஆராதிக்கிற நம் என்ன மேலோங்கி இருந்தால் நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை பெருசே கிடையாது. உலகத்திற்கு நமக்கு இருக்க பெரியவர். முதலாவது சொன்னேன், நாம் எந்த நிலைமையில் எது இருந்தாலும் இல்லாட்டாலும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருந்து அந்த ஆராதனைக்குள்ளே வாங்க. ஆனந்த சத்தத்தோடு கர்த்தர் கம்பீரமாய் பாடவாங்க. அவருடைய சன்னதியின் முன் வரும்போது ஆனந்த சத்தத்தோடு வாங்க, மகிழ்ச்சியோடு. அது அவர் சமூகத்துக்கு வரும்போது ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆரவாரம், ஒரு அபிஷேக நிறைவோடு எப்போதும் அந்த என்ன சொல்லுகிறது, ஒரு பரிசுத்தாவின் நிறைவோடு தேவனை துதிக்கிறது. அந்த இடமே அசையணும். அப்படிப்பட்ட ஒரு பலன் இருக்கணும். சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, அதே இடத்துல கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக இருங்க. ஆராதனையில் அப்படி ஆராதனையை நீங்கள் செய்யும்போது அக்கினியும் பலன் கொள்ள முடியாது, சிங்கமும் சேதப்படுத்த முடியாது. அந்த சர்வாங்க தகனவை அர்ப்பணிக்கப்பட்ட அந்த ஈசாக்கும் அவன் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டுட்டான், தேவனாலே மகிமைப்படுத்தப்பட்டான். சரி, ரெண்டாவது, கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கணும்? மனம் மகிழ்ச்சியாக இருங்க. ஆண்டவர் எனக்கு என் வேண்டதில் கேட்பார் அப்படின்னு எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்க. எனக்கு என்ன இல்லை எல்லாம் இருந்தாலும் அவர் எல்லாம் எனக்கு தருவார். அவர் இருந்தாலே எனக்கு நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். வாசிக்க 34:4 சங்கீதம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியார். 34:5 கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியார், அவரை உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்வார். 34:4 5 37 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. சங்கீதத்தின 37 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமென். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அப்போ ஆண்டவர்கிட்ட மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் அப்படின்னு என்ன, அப்பாவை குறித்து ஒரு சந்தோஷம், அவர் எனக்கு எல்லாவற்றையும் தருவார் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு அந்த நம்பிக்கையோடு காத்திருக்கிற அனுபவம். அப்போ இன்றைக்கி நீங்களும் நானும் நம்முடைய தகப்பனார் நம்ம பிள்ளையாக வளர்ந்துருக்கோனாலும் அப்பா வெளியில் போயிட்டு வந்துட்டா, அப்பா வர்றாருன்னா நம்ம சந்தோஷமாக, ஏன்னா அப்பா ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. அந்த மனசில் அப்பா வாராரு வெளியில் போயிட்டுன்னா பிள்ளைகளுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். ஒருவேளை அப்பா வாங்கிட்டு வருது, நம்ம பிடிச்சதை வாங்கலாம். நல்லா நேசிக்கிற தகப்பன் நம்ம பிள்ளைக்கு என்ன பிடிக்குமோன்னு கடை பார்த்து நல்ல பொருளாக வாங்கி கொடுப்பார். அதை பார்க்கலாம் நல்ல தகப்பன். அவர் இன்மையிலையும் மறுமையிலையும் நமக்கு மேலானதை தருகிறவர், மன மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு மேலான சந்தோஷத்தை. அப்படிப்பட்ட ஒரு தேவப்பன் இடத்துல
தகப்பன் பிள்ளைக்கு இறங்கிறது போல அப்படின்னா நம்முடைய தகப்பன் அதை விட மேலான பரம தகப்பன். அப்போ நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது அதை பார்க்கிற பரம பிதா பரிசுத்த ஆவியே, ரோமரில் சொல்லப்படுகிறது, அது நீதியும் பரிசுத்தாவி உண்டாகிற சந்தோஷம் இருக்கு. ரோமர் 14 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல சொல்ல போகிற நீதியினால் உண்டாகும் பரிசுத்தாவின் சந்தோஷம். அப்போ எதை சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியில் உண்டாகிற சந்தோஷம் நாங்கள் போட்டோம். அப்போ ஆண்டவரால் உண்டாக்கப்படுகிற சந்தோஷம். அப்போ ஆண்டவர் கிருபையா எத்தனாவது அதிகாரமா? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு எத்தனாவது அதிகாரம்? 14 பதிமாசம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்குது. அப்போ நம்ம தகப்பன் இந்த உலகத்துக்குரியதை வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் நித்திய சந்தோஷம் மகிழ்ச்சியை பரமபிதா தான் கொடுக்க முடியும். அதை பார்க்கிலும் பரமபிதா பரிசுத்தாய் கொடு அதிக நிச்சயம் அல்லவா? அப்படிப்பட்ட அபிஷேகத்தோடு பரிசுத்தாவி நிறைவோடு கர்த்தர் மன மகிழ்ச்சியாக இருங்க. அவரே நம்முடைய பலவீன நேரங்களில் எண்ணுக்கடங்கா பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய விருப்பங்களை, நம்முடைய தேவைகளை, நமக்குள்ளே இருந்து நம்முடைய தேவைகளை காக ஜெபிக்கிறவர். அவர்கிட்ட மன மகிழ்ச்சியாக இருங்க. என்னது தேவை என்று முன்னமே அறிந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரை. நம்ம ஜெபிக்கிறோம், அதை பார்க்கிறோம். நமக்காக இந்த பலவீன நேரம் ஜெபிக்க தெரியாத நேரங்களிலே நமக்காக ஜெபிக்கிறவர். அதனால் மகிழ்ச்சியாக இருங்க. மூன்றாவது சொல்லப்படுகிறது நெகேமியா 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். மூன்றாவது, ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறதா அந்த உன்னத பலன். கொழுமையானதை சாப்பிட்டு நலமானது நல்ல குடிங்க, நல்லதை. அப்படின்னா கொழுமைங்கிறது என்னது? நீங்கள் எனக்கு செவி கொடுப்பீர்களானால், நீங்கள் எனக்கு நலமானதுக்கு நீங்கள் செவி கொடுத்து நலமானதை நீங்கள் பற்றி கொள்வீர்களானால் உங்கள் இருதயமானது கொழுப்பான பதார்த்தை உண்பது போல இருக்குமா. எனக்கு செவி கொடுத்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள். அப்போ உங்கள் ஆத்மா கொழுப்பானதை சாப்பிட்டது போல இருக்குமா. அப்போ வேத சொல் உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனிதன் அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைய மகிழ்ச்சியாக இருக்கிறதே பலன் ஆண்டவருள்ள. அப்போ அந்த ஆராதனை நம்மளை மகிழ்ச்சியுடன் கொண்ட ஆராதனை கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக நம்ம தங்க வைக்கிறது. அந்த மன மகிழ்ச்சியானது நமக்கு பலனாக மாறுகிறது. எந்த சூழ்நிலையிலையும் அந்த மகிழ்ச்சி நம்மளை விட்டு போகாது. அந்த கர்த்தருக்குள்ளே இருக்கிற அந்த மகிழ்ச்சியின் அனுபவம் நமக்கு பலனாக மாறுகிறது. எப்படி மகிழ்ச்சினா, நலமானதை செவி கொடுக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும்போது, நலமானதை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது, கொழுப்பான பதார்த்தத்தை சாப்பிட்டது போல அந்த ஆத்மா திருப்தியாக இருக்கும். எனக்கு நீங்கள் செவி கொடுக்கும் போது நீ நலமானதை புசியுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்மா திருப்தியாக இருக்குங்கிறார். அடுத்து வேதம் சொல்லுகிறது, அது பலன், அது சோர்ந்து போகாது. காத்திருக்கு புது பலன். அப்போ ஆண்டவருக்களே காத்திருந்து அந்த நன்மையானவைகளை புசித்து பரிசுத்தாவிய பலத்தினால அந்த பலன் என்ன செய்ய, என்னை பலப்படுத்த கிறிஸ்தவன் எல்லாவற்றையும் செய்ய அந்த கர்த்தருக்குள்ள இருக்கிற பலன், ஐஸ்வர்யத்தை சம்பாத்தியப்பட்ட பலன் கொடுக்கிறது. அவருக்காக ஓடுவதற்கு பலன் கொடுக்கிறது. அவருக்காக கிறிஸ்தவ விசுவாசத்தில் நடப்பதற்கு பலன் கொடுக்கிறது. அவருக்காக எழும்புவதற்கு பலன் கொடுக்கிறது. கர்த்தருக்காக எழும்பி சேவை செய்வதற்கு இந்த பலனெல்லாம் நமக்குள்ள கர்த்தர் அந்த மகிழ்ச்சியாக இருக்கும்போது, பரிசுத்தாவியின் நிறைவுக்குள்ள நம்ம இருக்கும்போது. அடுத்து
4வது அதிகாரம் வரும்போது சங்கீதம் 41:4 இந்த பண்டிகை காலங்களில் இந்த பண்டிகை கொண்டாடுவதற்கு எப்படி மகிழ்ச்சியாக போவோம் அதெல்லாம் நான் நினைக்கிறேன். 2வது ஆராதனை எப்படி இருக்கு, நம்ம ஒரு பண்டிகையாக கொண்டாடணும். ஒரு பண்டிகை நாளில் எப்படி நம்ம சந்தோஷமாக வருவோம். நம்ம ஊர்களில் நடக்கிற பண்டிகை நாட்கள் மக்கள் எவ்வளவு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ட்ரெஸ் எடுப்பதிலையும் அவங்க அந்த பண்டிகை நாளுக்கு ஆயத்தப்படுகிறத பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய குதூகலமாக இருக்கும். ஊர்லேயே பார்க்குறேன். இது என்ன, இந்த காலத்தில் தீபாவளி பண்டிகை வருது, ஊரெல்லாம் ரோடெல்லாம் ரொம்ப டிராஃபிக் ஆகுது. ஒரு மாதமாக ஒரு கலெக்ஷன் பண்ணுறாங்க. ட்ரெஸ்அப்பில் இருந்து வருகிற வீட்டுக்கு வந்த புது பொண்ணு புது மாப்பிள்ளை எல்லாரையும் மகிழ்ச்சி கொடுக்க சந்தோஷப்படுத்த அவங்க இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அவங்க ட்ரெஸ் எடுக்கிறதுலையும் சாப்பாடு ரெடி பண்ணுறதுலையும் வீட்டை அலங்கரிப்பதிலையும் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. அது ஒரு மகிழ்ச்சி, பண்டிகை குறித்த மகிழ்ச்சி. ஆனால் ஒரு தேவ பிள்ளை தாவீது எழுதுகிறாரு, அன்னைக்கு கூடார பண்டிகை, பஸ்கா பண்டிகை, பல பண்டிகைகள் இஸ்ரவேலர்களுக்கு உண்டு. அந்த பண்டிகை நாட்களில் எருசலேமில் எல்லாம் 12 கோத்திரங்களை சொந்த பந்தங்கள்லாம் அந்த பண்டிகை பெந்தகோஸ்தே நாளில் கூடி வந்தது போல் எல்லாரும் கூடி வருவாங்களாம். தாவீது எழுதுகிறார், அந்த பண்டிகை நாளில் நாங்கள் எப்படி சேர்ந்து மன மகிழ்ச்சியோடலாம் போவோம் தெரியுமா, அதெல்லாம் நினைக்கிறேன். அந்த நினைச்சி ஓடி வரணும். ஆராதனைக்கு பண்டிகைக்கு போகிற மாதிரி வரணும். மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு குதூகலத்தோடு ஓடி வரணும். அவசியம் 41 நாள். முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது நினைக்க பண்டிகை நாளை நம்ம கொண்டாடி ஓடி வர மாதிரி மகிழ்ச்சியோட குதூகலமா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு எப்படி வருவோம். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தை பிடிக்கணும். நல்ல ட்ரெஸ் மகிழ்ச்சியோடு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு நல்லா ஆண்டவர் சமூகத்தில் ஓடி வரணும். அப்பாட்ட இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி அனுபவத்தோடு கூட ஓடி வரணும். பண்டிகை நாளில் கொண்டாடுறது போல ஆராதனைக்கு வரணும். அது ஒரு முக்கியமான காரியம். அது அப்படி வருவதை பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, கண்கள் பார்த்து அதை பூரிப்போம். யார் குமாரத்தினர்கள் குமாரத்திகள் தூரத்திலிருந்து ஏசாயா 60:4-5 படிப்போம். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். ஜனங்கள் ஏகமா கூடி வரும்போது உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இப்படிலாம் நீங்க வரும்போது பிள்ளைங்க குடும்பம் கோத்திரம் ஓடி வரும்போது நம்ம அதிசயம் பாரு. பிள்ளைகள் ஆராணிக்கு வருகிற அந்த ஒரு ஓட்டமும் நடையுமே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். இப்படிலாம் பாரு எப்படி ஓடி வருது, அதை ரசிப்போம், அதிசயப்பட்டு பூரிக்குமா. இப்படிப்பட்ட ஆராதனையில் நம்ம குடும்பம் கோத்திரம் முன்னாடி வந்து நம்ம பிள்ளையை காணணும் வாசல் நின்று பார்த்தா அங்கேருந்து காரில் வண்டி பிள்ளைக்கு வேமாற பார்த்தா நமக்கு ஒரு மகிழ்ச்சி. பாரு எப்படிலாம் ஓடி வருது ஓடி வருது. நம்ம முன்னாலே ஓடி வந்துட்டா நம்ம பின்னாடி குடும்பம் பிள்ளைங்க மருமக்க பேர பேத்தி எல்லாம் ஓடி வருவாங்க. அது ரொம்ப சந்தோஷம். அது பார்க்குறதே ஒரு ரசனை. அப்படிப்பட்ட ஆராதனை ஓட்டமும் நடையும் குடும்பம் கோத்திரமா, ஏன்னா அண்ணன் வந்துட்டானா அக்கா வந்துட்டானா இப்படி வாசல் நின்று எட்டி பார்க்கறது, அவள் வண்டியில் நிறுத்திக்கிட்டு ஐயோ டைம் ஆகிடுச்சேன்னு பார்த்து குடுன்னு ஓடி வருது, பைபிளை தூக்கிட்டு இதுக்கு வருது. அது பிள்ளைகளுக்கு எப்படி கடவுளை தேட ஒரு ஆர்வம், பெற்றவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட வாஞ்சையோடு நம்ம ஆராதனைக்கு வரணும். ஒரு ஆறாவது காரியத்தை பாருங்க. அப்படிலாம் வருவீர்களானால் ஏசாயா 61:9-10 வாசிக்கும். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். இப்படியெல்லாம் நீங்க ஓடி குடும்பம் கோத்திரமா வரும்போது ஊர் உலகம் சொல்லுமா, ஓ இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, நம்மளை குறித்து பேசுவாங்களாம். இவ்வளவு நல்ல ஆசீர்வாதங்கள். இப்படியெல்லாம் ஆண்டவர் சமூகத்துக்கு ஒரு ஜாதிகள் கண்டு அதை சந்தோஷப்படுற அளவுக்கு இருக்கணும். நம்ம ஆண்டவரை தேடுகிற விஷயம், ஆராதிக்கிற குடும்பம் கோத்திரம் அப்படிலாம் வரும்போது 10வது வசனம் பாரு.
கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினாலும் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டியின் நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். அப்படின்னா அந்த மணவாளன் ஆபரணங்களை கொடுத்தது போல மணவாட்டி தன்னை அலங்கரிக்கிறது போல ஆண்டவர் ரட்சிப்பின் நீதியின் சால்வை உடுத்தி அழகு பார்ப்பாராம். இப்படிப்பட்ட ஒரு அலங்காரத்தை நமக்கு கர்த்தர் வச்சு காத்திருக்கு. யாருக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட ஆராதனை செய்கிறவர்களுக்கு உடைய அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் சால்வையை போட்டு அப்படியே ரசிப்பார் ஆண்டவர். எவ்வளோ நல்லவர். அடுத்து 7வது ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி முடிக்கிறேன். அப்படி பொழுது ஏசாயா 35:10 அப்போ மீட்கப்பட்ட ஜனங்கள்லாம் சீயோனுக்கு திரும்பி வருவாங்கப்பா. அந்த மகிழ்ச்சியே பெரிய கொண்டாட்டம். வாசிக்கலாம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சோதரம். இப்படி தேவன் ஒரு நித்திய மகிமைக்குள்ள நம்ம பிரவேசிக்கும் போது மீட்கப்பட்ட கூட்டமெல்லாம் நித்திய மகிமைகளை வரும்போது சஞ்சல தவிப்பெல்லாம் நம்மளை விட்டு ஓடி நித்திய மகிழ்ச்சி நமக்கு தலைமையில் இருக்குமா. இப்படிப்பட்ட ஆராதனையை நீங்கள் விரும்புவீர்கள். ஆனால் அந்த நிறைவு அந்த முடிவு எப்படி இருக்குன்னா, மீட்கப்பட்ட எல்லாரும் சீயோனுக்கு நீங்கள் திரும்பி வரும்போது அங்கே எப்படிப்பட்ட இருக்கும்? சஞ்சலம் தவிப்பெல்லாம் இருக்காது. நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படிப்பட்டதான ஆராதனை பிரசன்னத்தை கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஆராதனையில் குடும்பம், கோத்திரம், தலைமுறை எல்லாமே அந்த ஆராதனையின் ரசனையே உலகமே நம்மளை பார்த்து அப்படியே ஈர்க்கும். அந்த உலகமே ஒரு அசைவு உண்டாகும். அப்படிப்பட்ட ஆராதனையை மாறுவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். பயத்துடைய கர்த்தரை சேவித்து நடுக்கத்திற்கு களி கூறுங்கள் என்று சொல்லப்பட்டபடி கர்த்தர் மகிமையிடுகிற ஆராதனையின் அனுபவமாய் மகிமைப்படுத்துகிற தேவனை மகிழ்ச்சியாக்கிற அந்த மகிழ்ச்சியோடு ஆனந்த சத்தத்தோடு சன்னதின்னு வர உதவி செய்வீராக. கர்த்தர் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது வேண்டுதல் கேட்கப்படுகிறது. அந்த நலமான வார்த்தை கேட்கும்போது நம்ம ஆத்துமா கொழுப்பான சாப்பிட்டது போல மகிழ்ச்சியாய் பூரிக்கிறது. ஆண்டவர் நல்லவர். பண்டிகையை கொண்டாடுகிற போல ஓட்டமும் நடையுமா ஓடி வருவோம். தூரத்துலேருந்து நம்ம பிள்ளைகள்லாம் வரும்போது பெற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்ததிகளை பார்த்து உலகம் சொல்லும், ஓ இவங்கெல்லாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு மணவாளன் அலங்கரிக்கும் போல மணவாட்டி தன்னை நகையினால் அவரை அலங்கரிக்கிறது போல கர்த்தர் ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வை உடுத்தி அப்படியே அலங்கரித்து ஆசீர்வதிப்பாராம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மீட்கப்பட்ட எல்லா மக்களும் சீயோனுக்கு திரும்பி ஆனந்த களிப்புட வருவாங்க. நித்திய மகிழ்ச்சி அவங்களுக்கு சஞ்சல தவிப்பு ஓடி நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும். நல்ல பிதாவே, நீர் கொடுத்த ஆராதனையின் செய்திக்கா நன்றி. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். செய்யும் நல்ல பிதாவே, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, மலுவுலமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாவாகி தேவன் அன்பும் பரிசுத்தானி பாதுகாப்பு பராமரிப்பும் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து காப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. கர்த்தர் ஆசீர்வதிக்காக கடவர். இந்த முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.